வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி. நான் சிவனை அடையணும் அப்படின்னா எனக்கு அந்த நந்தி அளவுக்கு எனக்கு ஒரு டெடிகேஷன் இருந்தாதான் நான் போய் சிவனை அடைய முடியும். இதுக்கு தான் கோயில்ல நந்தி இருக்கா? நம்ம கோயில் உள்ள என்டர் ஆகும் போது நம்ம நந்தி மாதிரி தான். முருகப்பெருமான் மயில் வாகனம் அழகென்ற சொல்லிருக்கு. முருகா மயிலை பார்த்துட்டு பார்க்காம போறவங்களே கிடையாது. இப்போ நம்ம கடவுள்களோட வாகனங்கள் இருக்குல்ல, இதை நம்ம தொடுவோம். ஏன்னா நீங்கள் இந்த அளவுக்கு டெலிபதிக் சார்ந்து பேசுகிறீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக இருக்க டவுட்டு, எதுக்காக கடவுள்களுக்கு வாகனம்? ஏன்னா மனுஷனாக இருந்தால் 4 இடத்துக்கு போகிறோம், சைக்கிளு பைக்கு கார்னு தேவைப்படும். கடவுள் எங்கே போகிறாங்க அப்படின்னு பவர் இருக்குன்னு சொல்லுவோம். கடவுளுக்கு சக்தியை வச்சு போவாங்களே. சரி, கடவுளோட தோற்றம் அப்படின்றது ஒரு தத்துவார்த்த ரீதி தான். இது ஒரு தத்துவத்தை தான் கடவுள் தோற்றமாக வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா கூட அங்கே கூட எதுக்கு வாகனம் வருது? கடவுள்களுக்கு எதுக்காக வாகனம் போல? இதை கிளாரிட்டியாக சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுவோம். கடவுள் வச்சிருக்கிறது வாகனம் மட்டும் கிடையாது. அந்த இப்போ ஒரு விநாயகர் எலியை வச்சிருக்காருன்னா அது அவரோட எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி யான விஷயங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அந்த மாதிரி தான் ஒரு கடவுளும். சே ஃபார் எக்ஸாம்பிள் விநாயகரே நம்ம எடுத்துப்போம். எலி விநாயகர் என்ன மாற்றம் திருத்தம்னா விநாயகரே கிட்டத்தட்ட எலிஃபென்ட் தான். அந்த தலையை சொல்றேன், அவருக்கு ஒரு வாகனம் எலி. ஓகே, சொல்லுங்க. சோ ஆனா அவர் ரொம்ப ஜைஜான்டிக். ஆனா இத்தனோண்டு எலியில அதுதான் புரியல, கான்ட்ராஸ்ட். அது முதல் கான்செப்ட் என்ன அப்படின்னா, அந்த பரமாத்மா எல்லாருக்குள்ளயும் இருக்காங்கங்கிறது. அந்த டிவைன் எனர்ஜி ஹியூமன்ஸ்க்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்டட் கிடையாது. எல்லா உயிரினங்களுக்கும் அந்த டிவைன் எனர்ஜிங்கிறது இருக்குது. அந்த பரமாத்மாலேருந்து பிரிஞ்சது தான் எல்லா ஆத்மாவும். நம்ம இன்னைக்கு மனுஷங்க வேறு, அனிமல்ஸ் வேறு, நேச்சர் வேறுன்னு பிரித்து பார்க்குறோம். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே ஒன்று தான். அங்கேருந்து வந்தது தான் எல்லாமே. சோர்ஸ் அங்கேருந்து வந்தது தான். மேபி அந்த காலத்தில் இருந்த நம்மளுடைய ஆன்சிஸ்டர்ஸ்க்கு முன்னாடியே தெரியுமோ என்னமோ மனுஷங்க நிறைய டார்ச்சர்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு. அது அவங்க புராண கதைகளில் இந்த மாதிரி நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு கடவுளுக்கும் இருக்கிற வாகனங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்டோரிஸ் இருக்குது. ஆனால் இப்போது விநாயகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு எலி மேலே உட்காந்துருப்பார். எலி பார்த்திங்கன்னா ஹியூமனோட ரெஸ்ட்லெஸ் மைண்டை குறிக்கிற ஒரு விஷயம். எலியால் ஒரு இடத்துல இருக்க முடியாது. இருட்டில் தான் இருக்கும். அது சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பசிக்கலைனா கூட ஒரு இதை கடிச்சு நாஸ்தி பண்ணும். நிறைய அது ஒரு பொருளை நாஸ்தி பண்ணுற கெப்பாசிட்டி எலிக்கு இருக்கு. நம்ம ஹியூமன் தாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் திங்க் பண்ணிட்டே இருப்போம். அதை நம்ம கான்ஷியஸாக திங்க் பண்ண மாட்டோம். நம்மளையே அறியாமல் இதுக்கு அடுத்து அதே மாதிரி தான் ஆசையும். ஒன்று முடிஞ்சுதான் அழுது இது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும். இந்த நம்மளுடைய ரெஸ்ட்லெஸ் மைண்டை குறிக்கிறது தான் அந்த எலி. ஸோ விநாயகருங்கிறவர் இன்டெலிஜென்ஸ், புத்தி, அவேர்னஸ். அவர் இந்த எலி மேலே ஏன் உட்காந்துருக்காருன்னு காட்டுறாங்கன்னா, நம்ம மைண்டு அந்த அவேர்னஸோடு இருந்ததுன்னா, விநாயகருக்கு இருக்க அந்த அவேர்னஸோடு நம்ம மைண்டு இருந்ததுன்னா, கண்ட்ரோல்டாக இருந்ததுன்னா அதுக்கான ரைட் நாலேஜ் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி விநாயகர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூலாதார சக்கராக்கு விநாயகர் தான் கடவுள். ஒன்றுக்கும் மேற்பட்ட கடவுள் இருக்காங்க. மூலாதாரம் விநாயகர் அவர் தானே முதல்ல. இப்போ ஒரு மரத்துக்கு எப்படி அதோட வேர் ரொம்ப முக்கியமோ வளர்கிறதுக்கு, ஹியூமன்ஸ்க்கு இந்த மூலாதார சக்கராங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த மூலாதார சக்கரா அன்ஸ்டேபிள்டாக, பேலன்ஸ்டாக இல்லாத போது ஈகோ, ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் குறிக்கும். ஸோ விநாயகர் அந்த ஞானத்தை, அறிவை கொடுக்கறதுனால அவர் ஸ்பிரிச்சுவல் கோத்துக்கு நம்ம மூலம்னா ரூட்டு, தாரானா சப்போர்ட்டு. அவர் தான் அந்த இன்டெலிஜென்ஸ். இப்போ நமக்கு மூலாதார சக்கரா ஸ்ட்ராங்காக ஒழுங்காக இருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்த லெவலில் போவோம். ஸோ விநாயகர் மூலாதார சக்கராவாக குறிக்கிறாரு. அந்த மாதிரி சிவன் பார்த்திங்கன்னா இது கான்ஷியஸ்னஸ், சஹஸ்ராரா சிவன். ஸோ குண்டலினி சக்தியை குறிக்குது. நம்ம சிவன் இல்லாமல் சக்தி கிடையாது. அதாவது நீங்கள் சொல்கிற சிவனில் குண்டலினின்றது அவர் கழுத்தில் இருக்க பாம்பை சொல்கிறீங்களா? இல்லை, நம்ம மூலாதாராக்கு சக்கரா
குண்டலினி பவர் இருக்கு இல்லையா, பாம்பை வந்து காயில்டா சுத்தி உட்கார்ந்துருக்கு, அந்த இதுதான் குண்டலினி எனர்ஜி. அந்த குண்டலினி எனர்ஜி எழுப்புறது, கீழ இருந்து எழுப்புறது. இல்ல அந்த பாம்பு வேற, இந்த அந்த கான்செப்ட் இருந்தது. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சக்கராக்கும் ஒரு கடவுள் இருக்காங்க இல்லையா, தெய்வங்கள் இருக்காங்க. இப்போ விநாயகர் வந்து நம்மளுடைய மூலாதார சக்கராவை குறிக்கிறாரு. அதே மாதிரி சக்தி வந்து அந்த குண்டலினி எனர்ஜின்னு வச்சுக்கோங்க. விநாயகரே வந்து சக்தியோட ஒரு இதுதான், சக்தியிலேருந்து வந்தவர் தான் விநாயகர். ஸோ நம்ம சிவனை அடையணும் அப்படின்னா இந்த சக்தி வந்து அங்கே ரீச் ஆகணும், இந்த எனர்ஜி வந்து அந்த கான்ஷியஸ்னஸை ரீச் ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போக முடியும். ஸோ கான்ஷியஸ்னஸ் வந்து சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா, அவேர்னஸ். கடல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கடல் வந்து கான்ஷியஸ்னஸ், அதில் வர அலை வந்து எனர்ஜி. அந்த கடல் வந்து கான்ஷியஸ்னஸ் வந்து சிவன், அதில் வர அலை வந்து சக்தி. இவங்க 2 பேரும் கடல் இருக்குனாலே அங்கே அலை இருக்கும். அந்த வேவ்ஸ். ஓகே ஓகே. இப்போ விநாயகரை சொன்னீங்க, சிவபெருமான் சொன்னீங்க. சிவபெருமான் வாகனமாக கருதப்படுறது நந்தி. கோயிலுக்கு முன்னாடி இருந்தாலும் அவர் தான் சிவனோட வாகனம் இப்போ வரைக்கும் பார்க்குறோம். காளையை சொல்லுவோம். ஆக்சுவலாக இந்த தெய்வங்களோட சிவபெருமானோட இந்த வாகனம் இருக்குல்ல, இதை பற்றி டீட்டெயில் பண்ண முடியுமா? ஸோ சிவன் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரும்? சிவன்னாலே புலித்தோல் போத்தி அந்த விஷயம், சாம்பல் பூசி. சிவன் வந்து எப்பவுமே மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல இருப்பார். ஆமாம், ஓகே. அப்போ அந்த மாதிரி மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல இருக்கிற சிவனை நம்ம அடையணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம வந்து எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நந்தி வந்து கோயில்கள்லாம் வந்து நந்தி வந்து சிவபெருமானுக்கு நேராக வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாரு. நந்தி வந்து எப்பவுமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சிவபெருமான் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அவர் எதிர்பார்க்க மாட்டார். அவரோட ஃபோக்கஸ், டெடிகேஷன். நான் சிவனை அடையணும் அப்படின்னா எனக்கு அந்த நந்தி அளவுக்கு எனக்கு ஒரு டெடிகேஷன் இருந்தால் தான் நான் போய் சிவனை அடைய முடியும். இதுக்கு தான் கோயிலில் நந்தி இருக்கா? நம்ம கோயில் உள்ள என்ட்ராகும் போது நம்ம வந்து நந்தி மாதிரி தான், நம்ம என்ன சொல்றது, சிவனுக்கும் நந்திக்கும் நடுவில் ஆமைகள் கூட இருக்கும். ஆமை வந்து என்ன பண்ணிக்கும், அதோட உடம்ப வந்து சுருக்கிக்கும். அந்த மாதிரி நம்ம தாட்ஸ், தேவையில்லாத ஒரு டிசையர்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு நம்ம கோயில் உள்ள போகும்போது ப்ரேயருக்காக போகல, நம்ம வந்து அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுறதுக்கு தான் போகணும். ஒரு டெம்பிளுக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது. இப்போ நான் மூலாதார சக்கரா சொன்னேன் இல்லையா, நம்மளோட ஹிந்து கோயில்களே வந்து நம்ம ஹியூமன் அனாட்டமியை பேஸ் பண்ணி தான் வந்து கட்டியிருக்காங்க. வாஸ்து ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இந்த மூலாதார சக்கரா பார்த்தீங்கன்னா, நம்ம கோயில் உள்ளே என்ட்ரு ஆகிறோம் இல்லையா, அந்த என்ட்ரன்ஸ் உள்ளே போகிற அந்த நுழைவு இதுதான் வந்து அந்த மூலாதார சக்கரா. அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என் ஸ்பிரிச்சுவாலிட்டி அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் உள்ளே போகிறேன். அது அடுத்த சக்கரா வந்து சுவாதிஷ்டான சக்கரா. சுவாதிஷ்டான சக்கரா வந்து கொடிமரத்தை குறிக்குது சுவாதிஷ்டானா. அதுக்கப்புறம் வந்து மணிப்புரா வந்து ஃபயர் எலிமெண்ட். மண்டபம், கோயிலில் இருக்கிற அந்த மண்டபத்தில் தான் வந்து ஹோமம் இதெல்லாம் நடக்கும். நெருப்பு வச்சு சார்ந்து பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து நம்ம மண்டபத்தில் தான் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து அனாஹதா, ஹார்ட் சக்ரா. இதை வந்து நம்ம வந்து அனாஹதாவை வந்து அந்தரலம் சொல்கிறோம் அங்கே கோயிலில். ஸோ நம்ம உள்ள கர்ப்ப கிரகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கீழே இருக்கிற 3 லோவர் சக்ராஸை நம்ம வந்து கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணாதான் அடுத்த லெவல் நம்ம போக முடியும். கீழே இருக்கிற சக்கராஸே வந்து நம்மளால் ஒழுங்காக பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா மேலே போகிறது வந்து கஷ்டம். அதே மாதிரி தான் இந்த கோயில்லையும் நம்ம அந்த உள்ளே போகும்போது சாமியை போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம் இல்லையா. என்னதான் நம்ம வெளியே பேசிகிட்டே போனாலும் அந்த உள்ளே என்ட்ரு ஆகும்போது அந்த ஒரு சைலன்ஸ் வரும் இல்லையா, அந்த சைலன்ஸ் வந்து அங்கே நடக்கும். அதுக்கு அடுத்து வந்து விஷுதா, அந்த கர்ப்ப கிரகத்தை உள்ள. ஸோ சஹஸ்ராரா சக்கரம் பார்த்தீங்கன்னா வந்து இது விமானம் சொல்லிட்டு அந்த ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும் இல்லையா, கோபுரம் மேலே இருக்கிற கலசம் வேற, அது அடுத்த லெவலு. அந்த விமானம் அதை இதை குறிக்குது. ஸோ நம்ம ஹியூமன் சக்ராஸை வந்து குறிக்கிறது தான் வந்து ஹிந்து டெம்பிள். இப்போ ஒரு சக்ராக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் இருக்குது. மூலாதார சக்ராக்கு வந்து தியாகராஜ சுவாமி டெம்பிள் திருவாரூரில் இருக்குது. சுவாதிஷ்டானா சக்ராக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஜம்புகேஸ்வரர் திருமுனை வாயில் இருக்குது. மணிப்புர சக்ரா வந்து ஃபயர் எலிமெண்ட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர். அனாஹதா சக்ரா வந்து இவர் கைலாசநாதர் வாரணாசி. இது விஷுத்தா சக்ரா வந்து நம்ம காளஹஸ்தி. ஆக்ஞா சக்ரா வந்து சென்டர் பாயிண்ட்டு நடராஜர், சிதம்பரம் நடராஜர் டெம்பிள். அதுக்கப்புறம் சஹஸ்ராரா சக்ரா பார்த்திங்கன்னா இது கைலாசநாதர்
மானசரோவர். ஸோ இந்த மாதிரி ஒரு சக்கராக்குமே ஒரு டெம்பிள் இருக்குது. இது மட்டும்தான் இருக்கான்னா கிடையாது, நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச டெம்பிள்ஸை நான் கிட்டத்தட்ட ஒரே நேர்கோட்டு சிவாலயங்கள் வேறு ஆயிடுச்சு இந்த விஷயம். ஆமாம். ஃபுல்லாக முருகப்பெருமான், மயில் வாகனன், இதை பற்றி சொல்ல முடியுமா? அழகென்ற சொல்லிருக்கு. முருகா மயிலை பார்த்துட்டு பார்க்காம போகிறவங்களே கிடையாது. அவரோட பியூட்டி, அந்த எனர்ஜி கூட நம்ம கனெக்ட் பண்ணலாம். அப்புறம் மயில் பார்த்திங்கன்னா பாம்பை சாப்பிடக்கூடிய கெப்பாசிட்டி வந்து மயிலுக்கு இருக்குது. அந்த விஷம் வந்து மயிலை எதுவும் பண்ணாது. அதே மாதிரி முருகப்பெருமான் வந்து அவருடைய பக்தர்களுக்கு வர தீமையை வந்து அவரை அழிப்பார். மயில் பாம்பை சாப்பிட்ற மாதிரி பக்தர்களோட தீமையை இவர் வந்து இது பண்ணுவார். ஸோ அந்த எனர்ஜி கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது மயிலுக்கு வந்து நான் ரொம்ப ப்ரைடு, நான் ரொம்ப அழகு அப்படின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்து மயிலுக்கு இருக்கனால மயில் மேலே இவர் உட்காரும்போது அந்த ப்ரைடு வந்து கண்ட்ரோல்டாக ஆகும். ஏன்னா ப்ரைடு இருந்ததுன்னா நம்ம ஸ்பிரிச்சுவலாக வந்து ஒரு விஷயத்த இது பண்ண முடியாது. அதையும் இது குறிக்கும். அப்பா, மயிலுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்காங்க. இப்போதான் கேள்விப்படுற விஷயத்த. காலபைரவர் காலபைரவர் வந்து காலம்னா டைம். ஸோ காலபைரவர் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலை வச்சுருப்பார். அது வந்து பிரம்மாவோட தலை. அந்த தலை வந்து ஈகோவை குறிக்குது. ஸோ இந்த தலையை வந்து வெட்டிட்டு அவர் எங்கே வைக்கிறதுன்னு வந்து தேடிட்டு இருக்கும்போது காசியில் கொண்டு போய் கடைசியில் வைப்பார். அப்போது இவர் கூட அந்த தேடிட்டு இருப்பார் இல்லையா, அந்த டைமில் வந்து ஒரு நாய் வந்து சிவபெருமானுக்கு வந்து துணையாக எப்பவுமே கூட, எவ்வளோ ஒரு டார்க் எனர்ஜி இருக்கிற இடத்துலையும் கூட அந்த நாய் வந்து அவர் கூடயே இருந்திருக்கு. ஸோ ரெண்டாவது சிவபெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேக்திரபாலான்னு இன்னொரு பேரும் இருக்குது. கார்டியன் ஆஃப் த ஸ்பேஸ், அந்த இடத்த கார்டியன் பண்ணுறவர். நாயும் என்ன பண்ணும், கார்டியன் பண்ணும். அவங்களோட ஓனரை வந்து என்ன ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் அதை அவங்கள காப்பாற்ற அந்த டாக் வந்து நினைக்கும். பாம்பை கடிச்சு செத்து போன டாக்ஸு, இந்த மாதிரி எவ்வளோ நம்ம ஸ்டோரிஸ் பார்க்குறோம். ஸோ கார்டியன்ஷிப்போட வந்து நம்ம அவரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தபடியாக சனி பகவான். சனி பகவான் வந்து காகம். சனி பகவான் வந்து நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களையும் நோட்டீஸ் பண்ணிகிட்ருப்பாரு. நம்மளுடைய ஆக்ஷன், அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, சனி பகவான் வந்து அது எல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். காகம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கும். காகமும் பயங்கரமாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி நிறம், கருப்பு நிறத்து கூட நம்ம வந்து அதை இது பண்ணிக்கலாம். சனி பகவான் வந்து சித்திரகுப்தரோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுவாருன்னு இருக்கும். நம்ம கர்மாவை வந்து சித்திரகுப்தரை பற்றி ஈஸியாக இப்போது இருக்கிற இந்த ஜென்ரேஷனுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸு, நம்ம ரெக்கார்டெல்லாம் வச்சிருக்கிறவர் அவர் தான். நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணாலும், இப்போ நம்ம சொல்லாலையும் செயலாலையும் ஒரு விஷயத்தை தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ஏன் சொல்கிறாங்கன்னா, எல்லாமே அங்கே ரெக்கார்ட் ஆகும். நீங்கள் நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து வேணால் ஒரு சிசிடிவி கேமரா இல்லாமல் இருக்கலாம், அதை கண்டுபிடிச்ச வெளியே சொல்கிறதுக்கு. ஆனால் மேலே இருக்கிற அந்த சிசிடிவி கேமரா வந்து நம்மளோட எவ்ரி ஆக்ஷன் வந்து அங்கே ரெக்கார்ட் ஆகும். அதோட ரியாக்ஷனாக தான் நம்ம வந்து அந்த கர்மாவை ஃபேஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே. ஸோ இதை வச்சு தான் க்ரோவுக்கு நீங்கள் ஃபுல்லாக கனெக்ட் பண்ண முடியுமே? இதை வச்சு தான் கனெக்ட் பண்ண முடியுது என்னால். மேக்ஸிமம் இவ்வளோ தான். ஸ்டோரிஸ் வந்து நிறையா இருக்குது, புராண ஸ்டோரிஸ் வந்து இருக்குது. ஆனால் நான் எனர்ஜி படி கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தா க்ரோ வந்து எப்போவுமே அலர்ட்டாக இருக்கும். அவங்க அது இருக்கிற இடத்துல இருக்கிறவங்கள வந்து பயங்கரமாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதோட நிறம் வந்து சனீஸ்வரரோட நிறத்தை கூட நம்ம வந்து ஓகே ஓகே. யம தர்மராஜா அவர் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாகனம்னு நினைக்கிறேன். எருமை மாடாது லார்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இங்கே வந்தால் நம்ம திருப்பி வந்து போய் தான் ஆகணும். ஸோ யம தர்மராஜா வந்து கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவார். அவருக்கு வந்து ஒரு பார்ஷியாலிட்டியே கிடையாது. இவங்க பணக்காரங்க ஏழை அப்படின்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் திருப்பி போய் தான் ஆகணும். இந்த எருமை மாடு வந்து பயங்கர வெயிட்டு, ஹெவியாக இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். பார்த்துருக்கீங்களா? ஸோ யம தர்மராஜா வந்து ஒருத்தர் இங்கே பிறக்கும் போதே அவங்க எப்போ திருப்பி போவாங்க அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரியும். எப்படி வந்து அந்த எருமை மாடு ஸ்லோவாக வந்து போதோ அதே மாதிரி அந்த யம தர்மராஜா வந்து ஒரு பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அதோட வெயிட் வந்து எதை வந்து குறிக்குது அப்படின்னா, நம்மளுடைய பேர்டன்ஸை, கர்மாக்களை எப்படி எவ்வளோ வெயிட்டோட அந்த பஃபலோ இருக்கோ அதே மாதிரி தான் வந்து நம்மளுடைய கர்மாக்களும் நம்ம பண்ண பாவங்களுன்ற மாதிரி. பயங்கரமாக இருக்குது இந்த விஷயங்கள்லாம். ரொம்ப புதுசாக இருக்குது ஆக்சுவலாக எங்களுக்கு இது. உமா, இவ்வளோ தூரம் எல்லாத்துக்கும் வெளிப்படையாக பதில் சொன்னீங்க. ஆக்சுவலாக இப்போ பல பேருக்கு ஒரு கியூரியாசிட்டி என்ன வரும்னா, இவங்க படிச்சிருக்காங்களோ அப்படின்னு பல பேர் யோசிப்பாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு ஆரா, சாமி, வாகனம் இது போலாம் பேசுனீங்களா, அதனால் டவுட் வரும். என்ன படிச்சிருக்கீங்க? பிஹெச்டி மெரைன் பயாலஜி. +2 முடிச்சு என்ன பண்ணீங்க? பயோடெக்னாலஜி. அதுக்கப்புறம் மெரைன் பயாலஜி. அதுக்கப்புறம் பிஹெச்டி இன் மெரைன் மேங்க்ரோவ்ஸில். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கோம், நல்லா படித்த மூளை தான். அவங்க தான் எவ்வளோ நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. உமா, எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உமா. தேங்க்யூ.
வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல்ல ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.